குட் மார்னிங். ஸோ எல்லோரும் சர்ச் கிளம்பியிருப்பீங்க, நாங்களும் ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான சண்டே விலாகாக இருக்க போகுது இது. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட ஹெவன்லி ஃபுட்ஸில் ராகி ஃப்ளாருமே வந்து ரெடியாக இருக்குது, ஃப்ரெஷ் பேட்ச். ஸோ இன்றைக்கி அது ஃபஸ்ட் பேக்கெட் ஏஸ் பாக்கு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து விமென்ஸ் டே. ஸோ ஹாப்பி விமென்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ. ஸோ விமென்ஸ் டே முன்னிட்டு ராகி ஃப்ளார் வந்து ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ ½ kg 350 rupees. ஓகேயா? ஸோ உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சர்ச் டைம் ஆயிடுச்சு. ஆனால் ஆன் டைம் கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஒரு லாங் டே. ஸோ ரொம்ப நேரம் ஆகும் நம்மளுக்கு இந்த சண்டே ஃபுல் டே நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு. ஸோ லெட்ஸ் see இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நேவியா குட்டி, ஜெரியா குட்டி வந்து ஹாய் சொன்னி அடி தங்கம். சாப்பிடு சப்போட்டா. சப்போட்டா சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். பிகாஸ் ரொம்ப நேரம் ஆகும் இன்றைக்கி நம்ம வந்து லஞ்ச்லாம் சாப்பிட்றதுக்கு. அதனால் இப்போவே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. பிகாஸ் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சாப்பிட கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க அழகாக. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சண்டே. பார்க்கலாம் இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குது. எனக்கே இன்றைக்கி வந்து நோ ஐடியா. பட் சர்ச் முடிஞ்சோடனே கொஞ்சம் ராகி ஃப்ளார் டெலிவரி பண்ண வேண்டியிருக்கு. டெலிவரி முடிச்சுட்டு நம்ம பேபி ஷவர் போகிறோம். ஸோ லாஸ்ட் விலாக்லேயே நான் சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட் விலாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விலாகாக இருக்க போகுது, நெக்ஸ்ட் சண்டே விலாக். ஸோ அது வந்து பேபி ஷவர்னால தான். ஸோ யாருக்கு அப்படிங்கிறத வந்து நான் இன்றைக்கி வீடியோவில் காட்டுறேன். ராகி ஃப்ளவர் வேணுன்றவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்க. ஓகேங்களா? சப்போட்டா வந்து திருநெல்வேலி சப்போட்டா. இது வீட்டிலே தாத்தா தந்தாங்க. ஆமாம், எங்கள் ஃபாதர் எங்கள் ஃபாதர் இன் லா வீட்டிலேருந்து பறிச்சது. ஸோ அந்த மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து அவங்களுக்கு வந்து கொடுத்து விட்டாங்க இவங்களுக்கு. அதான் அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும் அவங்க மரத்தில் உள்ள பழம் வந்து. யாருமா சாப்பிட்றா? அனில் சாப்பிடுதா? துப்பி போட்டுருதா? என் ஹஸ்பண்ட் வந்து என்னமோ கேட்குறாங்க. என்ன கேட்டீங்க? இன்னைக்கு உமன்ஸ் டேவான்னு கேட்டேன். பார்த்தீங்களா? இன்னைக்கு விமென்ஸ் டேவான்னு கேட்குறாங்க. பட் ஆனால் ரொம்ப ஸ்வீட் அவங்க. நேற்று வந்து லீவ் போட்டுட்டு எனக்கு வந்து மச்சி டே கொடுத்துருந்தாங்க. விச் மீன்ஸ் எனக்கு வந்து நேற்று ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரிலாக்ஸாக மதியம் தான் முழிச்சு அவங்களே கிட்ஸை பார்த்துக்கிட்டாங்க, சாப்பாடெலாம் கொடுத்துட்டு. வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப எனக்கு பீஸ்ஃபுல்லான டேவாக இருந்துச்சு நேற்று. பிகாஸ் லாஸ்ட் வீக்லேருந்து ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. ஏன்னா ஸ்ப்ரவுட்டட் ராகி வந்து ஒரு 15 kg ஆல்மோஸ்ட் ரெடி பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ அதை 1 வீக்காக நான் வந்து காய வைக்கிறது, அதுக்கு தண்ணி ஊற்றுறது, முளைக்கட்டை வைக்கிறது, அதை பத்திரமா வளர்க்குற வேலையே எனக்கு சரியாக இருந்துச்சு. அது போக என் பையனுக்கு ஸ்கூலாக ஏஸ்பாவாக பார்த்து நான் இவ்வளோ ஹெவி ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஃப்ரைடே வந்து அவனுக்கு லீவ் கொடுத்துட்டாங்க ஸ்கூல். ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லீவாக இருந்தாலும் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக தான் குழந்தைங்கள பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்ரைடே வந்து நான் ராகிலாம் காய வச்சுருந்தேன், சமைக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ சாட்டர்டேக்கும் சேர்த்தே நான் குக்கிங் முடிச்சேன். பிகாஸ் சாட்டர்டே வந்து நம்ம திரிக்கிற வேலை எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் பண்ணுற வேலை. ஸோ ஃப்ரைடே குக்கிங்கு, மொத்தம் 15 kg. ஸோ ரோஸ்டிங்கு, குழந்தைங்களையும் பார்த்துட்டு பயங்கர எக்ஸாஸ்டட் லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்தே நான் சொல்கிறேன். ஸோ அவனோட எஜுகேஷன், அவனை பிக்கப் ட்ராப் எல்லாமே. அது போக நம்ம இந்த பிஸ்னஸோட ஒர்க்கும் பார்த்துட்டு இருந்தோமா, அப்புறம் எடிட்டிங், அப்லோடிங், ஏகப்பட்ட விஷயம். அதுக்கு நடுவில் வந்து வெனஸ்டே வந்து கிட்ஸ் சர்ச்சோட ப்ரேயர் இருக்கும் டீச்சர்ஸ்க்கு, தேர்ஸ்டே வந்து ரூட்ஸ் ஆஃப் ஜெரமியா டீமோட ப்ரேயர் இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் 1 வீக் பார்க்கும்போது எனக்கு பயங்கர எக்ஸாஸ்டிங்காக இருந்துச்சு. வந்து அவங்க அந்த டேக்கு நேம்லாம் வச்சு மச்சி டே அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட வாங்கி கொடுத்தாங்க ஈவினிங்கு. ஐயோ செம்ம நல்லா இருந்துச்சு. கிட்ஸும் என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க கிட்ஸ் வந்து அவங்கள வந்து. பிகாஸ் 6 days ஆஃப் ஒர்க், 7th டேவும் வந்து நம்ம சர்ச் போயிட்டு நம்ம வர்றதுக்கே டைம் ஆகிடும். அன்றைக்கி மட்டும் தான் அவங்க தூங்க முடியும் மதியம் கொஞ்சம், இல்லைன்னா எல்லா நாளும் அதுவும் தூங்க முடியாது. சில நாள் வந்து நமக்கு ஒர்க் இருக்கும், நெக்ஸ்ட் வீக்குக்கான பர்ச்சேஸு, குக்கிங் திங்ஸ் எல்லாமே வாங்கணும்ல. ஸோ அந்த ஒர்க் போயிட்டுருக்கோம். கிட்ஸ் வந்து அவங்க கூட விளையாடணும், அவங்க வீட்டில் இருக்கணும். நம்ம எல்லாருமே அப்படி தானே ஃபேமிலியாக டுகெதராக இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு யோசிச்சுட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி நேற்று டே வந்து பயங்கர பிளஸ்டு டே. செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ரிலாக்ஸாக. ஆனால் என்ன, அவங்களுக்கு ஆஃபீஸில் தான் செம்ம டோஸ் இருந்துச்சு.
லீவ் போட்டதுக்கு. ஆனால் எனக்கு சுத்தமாக உடம்பும் முடியல. நைட்டு 2:30 ஆயிடுச்சு நாங்கள் ராகி எல்லாமே வறுத்து முடிக்கிறதுக்கு, ஃப்ரைடே நைட்டு. ஸோ எனக்கு உடம்பு அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவங்க வந்து லீவ் போட்டுட்டு, ஸோ இட் வாஸ் மை மச்சி டே. ஸோ விமென்ஸ் டே வந்து அவங்க இன்றைக்கி அப்படி கேட்டாலும் விளையாட்டுக்கு கேட்குறாங்க. ஆனால் நேற்றே வந்து அவங்க எனக்கு சூப்பர் ரெஸ்ட் டே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா குக்கிங்லாம் நான் ப்ரீவியஸ் டே முடிச்சிட்டேன்றதுனால அவங்களுக்கு சமைக்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை. சத்துமாவு ஹெல்த் மிக்ஸ் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சுக்கு வந்து ரைஸ் மட்டும் வச்சுட்டா மிச்சம் எல்லாமே இருந்துச்சு. ரசம் குழம்பு எல்லாமே இருந்துச்சு. அப்படி சாட்டர்டே வாஸ் அ வெரி ரிலாக்ஸ் டே. ஸோ வண்டி சர்வீஸ் விட வேண்டியிருச்சு, அதெல்லாம் முடித்தோம். பேக்கிங் முடிஞ்சது, எல்லாமே ரிலாக்ஸாக முடிஞ்சது இல்லை, செம சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அதனால் இன்னும் ரிலாக்ஸாக கிளம்ப முடிஞ்சுது. இன்றைக்கும் ஆனால் பயங்கர அலைச்சல் இருக்க போது பார்ப்போம். ஏசுமா வந்து ஆனால் நமக்காக கிருபையாக எனக்கு வந்து இந்த வீக் நடந்த ஒரு மிராக்கிள் நான் சொல்கிறேன். ஸோ நான் ராகி எல்லாம் காய வச்சுருந்தேன், குக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்றதுனால நான் குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது மோட்ரு போட்டுட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சிட்டு இவங்க சண்டையை வந்து வழக்கு பிடிச்சிட்டு இருந்தேன். மோட்ரு ஆஃப் பண்ணவே மறந்துட்டேன். நான் வந்து திடீர்னு ஹால்க்கு நான் ஒரு செகண்டு குக்கிங் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், ஏஸ்பா அடுத்து என்னமோ சொன்னீங்களே, என்ன போடணும்னு சொன்னீங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது ஹாலில் போய் ஃப்ரிட்ஜை திறக்க போகும்போது மோட்ரு நிறையிற சத்தமே கேட்குது. மோட்ரு நிறைஞ்சிட்டு இருக்குது. எப்படியோ ஒரு 15 மினிட்ஸாவது ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மோட்ரு நிறைஞ்ச பிறகு நான் ராகி வேற காயச்சுக்க குட்டு குட்டு குட்டுன்னு போய் மோட்ரு ஆஃப் பண்ணிட்டு மேலே போய் பார்க்குறேன். ஆல்ரெடி பைப் வேற உடஞ்சிருந்ததுனால டெரஸில் தான் விழும் தண்ணி வந்து. ஆனால் ஜஸ்ட் மிஸ் அந்த டைமில் ஆண்டு வந்து ஞாபகப்படுத்தலை, எனக்கு நினைப்பூட்டலைன்னா கண்டிப்பாக சோலி முடிஞ்சிருக்கும். ஒரு 12 kgs ஆஃப் ராகி நான் குட் சீட்ஸில் வாங்கியிருந்த ராகி மட்டும் ஆல்ரெடி ட்ரை பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ட்ரை ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை என்ன பல்லு விட்டுருச்சு. ஆனால் ஏசுவா வந்து அழகாக அதை காப்பாற்றி கொடுத்தாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட அது மேலே படல. கரெக்டாக நான் போகவும் தண்ணி கொட்டிகிட்டு இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் மூவ் பண்ணேன். அவ்வளோ பெரிய மிராக்கிள். இல்லைன்னா இன்னைக்கு காலி. இன்னைக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கவே முடியாது, பிகாஸ் ஆர்டர்ஸ் வேறு இருந்துச்சு. அந்த அளவுக்கு காட் இஸ் ஸோ கிரேஷியஸ். எந்த அளவுக்கு நம்மளோட சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளோட எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நமக்காக ஹெல்ப் பண்ணுறாருல்ல. எவ்ரி வீக் ஆண்டு வந்து எனக்கு பண்ணுற ஒரு மிராக்கிள், எவ்ரிடே ஏதாவது ஸ்பெஷலாக நடக்கும்ல, அது எல்லாமே நான் வந்து சண்டே vlogலேயே நான் ஷேர் பண்ணுறேன். இனிமேட்டு இதான் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப். ஏப்ரல் 4 and 5 வந்து அற்புத பெருவிழாக்கு வந்து நீங்கள் இந்த கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்துமே வந்து பஸ்ஸஸ் வந்து கிளம்பும். இந்த வண்டலூர் பஸ் ஸ்டாப்லேருந்துமே பஸ்ஸஸ் போகும். ஸோ நீங்கள் எல்லாருமே வர்றது ரொம்ப ஈஸி. பிக்கப் ட்ராப் வந்து பஸ் இருக்குது ஃபெசிலிட்டி. ஸோ நீங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து இங்கே வண்டலூரில் இறங்கினாலும் ஓகே, இல்லை கேளம்பாக்கம் இறங்கினாலும் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது வர்றதுக்கு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. மூவன்ஸ் லாசரஸ் அங்கிள் மீட்டிங். இதுதான் வண்டலூர் ஜங்ஷன், வண்டலூரோட சிக்னல். ஸோ நீங்கள் டுவர்ட்ஸ் கொலப்பாக்கம் இந்த வண்டலூர் பஸ் ஸ்டாப்லேருந்தே வந்து உங்களுக்கு பஸ்ஸஸ் வரும் பிக்கப் பண்ணுறதுக்கு அன்றைக்கி அற்புத பெருவிழாக்கு. ஸோ இதுதான் வண்டலூர் பஸ் ஸ்டாப், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பிரிட்ஜு கிட்டேருந்து. ஸோ இங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கு பஸ்ஸஸ் நிறையா அவைலபிளாக இருக்கும். நம்ம வந்து ஹெச்இசி ப்ரேயர் போகிறதுக்கு சண்டே கூட நீங்கள் இதேமாரி வரலாம். ஹெச்இசி சர்ச் ரொம்ப ஈஸி. ஸோ இதான் வண்டலூரோட அந்த ஜூவோட இது. ஸோ இங்கேருந்து நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தோம்னா நமக்கு கிரவுண்ட் வந்துடும். ஸோ ஸ்பெஷலாக ஷட்டில் சர்வீஸ் சர்ச்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் பஸ் பற்றி நான் சொல்லலை, ஷட்டில் சர்வீஸ் சர்ச்லேருந்தே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வர்றது ரொம்ப ஈஸி. சர்ச்சுக்கு வந்தாச்சு. ஸோ வேர்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும் நமக்கு வந்து ஸ்வாடுக்கு முன்னாடி. கிதியனுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அவன் போருக்கு போனான். அது நல்ல ரைமிங்காக ஃபீல் ஆச்சு ஏசுவா சொல்லும் போது. வேர்ட் கம்ஸ் பிஃபோர் த ஸ்வாட். நல்லா இருக்குது அது கேட்குறதுக்குல்ல. ஸோ நம்மளோட வாழ்க்கையும் அப்படி தான். ஃபஸ்ட் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துருவாரு, அப்புறம் தான் அந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம வந்து மேற்கொண்டு போவோம். ஃபஸ்ட்டு வார்த்தை தான், அவரோட வார்த்தை தான் நமக்கு வரும். நம்ம தான் நம்மளோட எக்ஸ்கியூசஸ் கொடுத்துட்டு நம்மளோட வீக்னஸை வச்சுட்டு இல்லை இது என்னால் முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வந்து அப்படி இல்லை. சொன்னதை செய்யும் அளவும் நம்மளை கைவிடாத தேவன். அந்த அளவுக்கு இன்னைக்கு வேர்டு இருந்துச்சு, எனக்கு ரொம்ப தேவையானதாக இருந்துச்சு. ஏன்னா இந்த தடவை ராகி காய வச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் கிதியன் பற்றி நான் நினச்சேன்.
அவன் வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது தானே அவர் வந்து வார்த்தையை வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த வாரம். அதை காய வைக்கும் போதெல்லாம் அதே மாதிரி ஆண்டு வந்து அதில் வரும்ல, ஆண்டு வந்து கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வசனம் ஜட்ஜஸ் 6வது அதிகாரத்துலேருந்து இன்னைக்கு பேசியிருக்காங்க. ஸோ நம்ம லிமிட் பண்ணிக்க கூடாது. நம்மளை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எப்பவும் லிமிட் பண்ணிக்கூடாது. நம்மளோட வீக்னஸை வச்சுட்டு அதையே நினச்சிட்டு அதை பற்றியே பேசுகிறோம். இப்போ ஒரு மிரரை பார்த்து பேசுகிறோன்னா என்னால் முடியாது, நான் செஞ்சுக்கிட மாட்டேன், என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மிரரை பார்த்து நம்மளே பேசிக்கிறோமா கேட்டால் கிடையாதுல்ல. ஆனால் நம்ம மற்றவங்கக்கிட்ட பேசும்போது நமக்குள்ளே பேசிக்கும் போது நம்ம அப்படி பேசுகிறோம். ஸோ ஆனால் ஆண்டு வந்து நம்மளை பார்த்து அப்படி சொல்லலை, பராக்கிரமசாலியே நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட நல்ல தேவன் அவர் வந்து. ஸோ அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம வந்து துதிச்சிட்ருக்கோம். ஸோ சச் அ பியூட்டிஃபுல் வேர்டு. எனக்கு மச் நீடடான ஒரு வேர்டாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வசனம் வந்துருச்சு, அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அப்பாடா வார்த்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வார்த்தை வந்த பிறகு தான் நமக்கு ஸ்வாட், நம்ம வாரியராக நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ that's so nice. என்ன ரெடி, எப்படி சாப்பிட்டீங்க? சூப்பரா சாப்பிட்டாச்சு. ஜெரியா குட்டி நல்லா சாப்பிட்டியா? ஸோ ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக முடிஞ்சுது. சொன்ன மாதிரி மணி வந்து கிட்டத்தட்ட 5 o'clock ஆக போகுது. ஸோ அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போ தான் எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கிளம்புனாங்க, நாங்களும் கிளம்பிட்டோம். குட் டே, எல்லாமே செமையாக நடந்துச்சு. என்னடா எங்கடா போறீங்க கடைக்கு 2 பேரும்? ஐஸ்கிரீமா? ஆஹா நல்ல கதை. ஐஸ்கிரீம் பிங்க் கலரா? சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? உனக்கு எது வேணும்? இந்த ஓகே. பேசு. உனக்கு அவ்வளோதானா? சரி ஓகே. டாங்கி டாங்கி ஏசப்பா, ஏசப்பா நம்ம ஹார்ட்டுக்குள்ள இருக்காங்க. இருக்காங்க. அந்த டாங்கி மேல தான் நடந்து வந்தாங்க, அது தெரியுமா? தெரியுமே. டாங்கி பத்தியா? நீ டாங்கி பத்தியா? சூப்பரா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்ல ஃப்ளேவர் இருக்கு. நல்ல ஃப்ளேவரா இருக்கும். நான் வேஸ்டி போட்டுருக்கேன், வேஸ்டி போட்டு சாப்பிட்டுருக்கேன். நேமேஜரியா ஃபர்ஸ்ட் டைம் ஐஸ்கிரீம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல? சரண்மா, இந்த சாரி ரொம்ப சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. இந்த சாரீ வந்து என்னோட மாமா வந்து அவங்க பையன் கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்தாங்க. டிசம்பர் திருநெல்வேலியில் கல்யாணத்துக்கு போயிருந்தோம், கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி. ஆசிர், இவன் பேர் நெஹேமி ஆசிர்ல, அவன் பேரும் ஆசிர் தான், எங்கள் தாத்தா பேர் தான். ஸோ அந்த கல்யாணத்துக்காக மாமா வந்து எங்கள் எல்லாருக்குமே எடுத்து கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குல்ல? ஸோ இன்றைக்கி வந்து பேபி ஷவருக்கு அதே கட்டிட்டேன் நான். கிறிஸ்மஸ்க்கும் அதுதான் கட்டினேன். கிறிஸ்மஸ் கட்டினேன், அப்புறம் இப்போ தான் கட்டியிருக்கேன். அழகாக இருக்குல்ல? மாமா எடுத்து கொடுத்தது. இது பட்டு சாரி. நான் பட்டு சாரி எடுத்து வருஷம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு பட்டு சாரி எடுத்தேன். இது அதுக்கப்புறம் பட்டு சாரின்னு இப்போ மாமா எடுத்து கொடுத்தது தான். எனக்கே ஓ பட்டுன்னா இப்படி தானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சொல்லுங்கள் எல்லாரும், என் ஹஸ்பண்டை வந்து எனக்கு பட்டு சாரி வாங்கி தர சொல்லி. நேமியா சரியா, நீங்கள் மம்மிக்கு வாங்கி கொடுப்பீங்களா? ஐயோடே, தேங்க்யூ மக்களே. அழகா சொல்கிறான்ல?
பர்ஸ் அவனுக்கு எப்போ அந்த பர்ஸ் இருந்தால் தான் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்குது அந்த குழந்தை. அதோட இன்னசென்ஸ். நெஹேமியாட்ட எது வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் அவன் வாங்கி தருவானான்னு கேட்டால் அவன்கிட்ட வந்து பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவான். பர்ஸ் ஓகே, பர்ஸ் இருந்தால் தான் வாங்க முடியும் எதுனாலும். பிகாஸ் நம்ம ஹஸ்பண்ட்லாம் பர்ஸ்லேருந்து காசு எடுத்து பே பண்ணுறாங்களோ, ஸோ அவன் வந்து அதை அப்படி நினச்சிக்கிட்டான். ஸோ பர்ஸ் இருந்தால் நம்மளால் எதுனாலும் வாங்க முடியும். அதை காசு இருக்குன்றது குழந்தைக்கு தெரியல. ஸோ ஏர்ன் பண்ணால் காசு வரும்ன்றது குழந்தைக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஐஸ்கிரீம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஐஸ்கிரீம் வந்து ஜெரேமியா வயிற்றில் இருக்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ கிரேவிங்காக இருக்கும். ஐயோ அதை சாப்பிட்டா சண்டே ஆனால் எனக்கு அதை சாப்பிட்டா தான் எனக்கு வந்து அந்த வீக்கே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். நான் கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிடுவேன். தங்கம் வந்து சூப்பராக இருக்கு, அழகா இருக்கு. நீங்களும் தான் அழகா இருக்கீங்க. ஐஸ்கிரீம் கொடுத்து சொல்ல வச்சிருக்கேன். இப்பதான் இவங்க பேசி நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்கல்ல. ஆமா, என் மச்சி டே வந்து அடிக்கடி வரணும் எனக்கு வாழ்க்கையில அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் அதனால சேதாரங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. பாவம், அவங்க திட்டெல்லாம் வாங்குறாங்க ஆஃபீஸில். ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு லீவ் கூட எங்களுக்குன்னு எடுத்துக்கவே முடியல. இப்போ சீக்கிரமாக அதுக்கு ஒரு மிராக்கிள் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் நான். ஏசப்பா எப்போ பண்ணுவாங்க அந்த மிராக்கிள் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நடந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா 6 days ஆஃபீஸ், 7th day நமக்கு ஏதாவது ஒர்க் இருக்குது. நம்ம வீட்டு வேலை பார்க்கணும், நம்ம பிஸ்னஸ் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். ஃபேமிலி டைம்னு ஒன்று ஸ்பெண்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அந்த சண்டே தான் எல்லாமே டுகெதராக இருக்குது. ஆனால் நேற்று மச்சி டே வந்து எந்த வேலையும் இல்லாமல் வெட்டியாக இருந்தது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா என் பிரெயின் ஃபுல் டைம் ரன்னிங்லேயே இருந்துச்சு. இவங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் வெளியே போனாங்க, இந்த மாவுலாம் திரிச்சிட்டு வந்தாங்களா, அப்போ தான் வந்து என் பிரெயினே ஓகேவாச்சு. எனக்கு அந்த கொஞ்சம் ஒரு 5 minutes ஆஃப் பிரேக் கிடச்சிது. அதில் தான் சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி அபவுட் த மச்சி டே. தேங்க்யூ மச்சான், தேங்க்யூ ஸோ மச் மச்சான் ஃபார் த மச்சி டே. இது வந்து 2242. இந்த கேக்கை வாங்குறதுக்கு நம்ம ஊருக்கே போயிடலாம். போயிட்டு வந்துடலாமா? போட முடியும். இந்த ப்ரைஸுக்கு நம்ம ஊருக்கே போயிடலாம் ஒரு கேக் வாங்கி சாப்பிட்றதுக்கு. அப்போ இதில் 2 கேக்குன்னு நம்ம போட்டோம்னா ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். சரி, ஒன்று இந்த கேக் வாங்குறது உங்கள் பர்த்டேக்கு, 2வது இந்த கேக்கை வாங்காமல் ஊருக்கு போகிறது, 3வது போகாமல் இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஐஸ்கிரீம் எக்ஸ்பீரியன்ஸ் நெஹேமியா ஜெரியாவுக்கு முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்கு? என்ன சாப்பிட்ற? பலாப்பழமா? சொல்லு நேமியா, எப்படிமா இருக்கு? என்ன சாப்பிட்ற? So see you all in the next Sunday vlog. God bless you all.